ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரசமாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிறது. இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கூட ஆகாது, இன்னும் கம்மியாகவே ரெடி ஆகிடும். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் தனியா, சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், லவங்கம், ஒரு மிளகா, பட்டை இவ்வளவும் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஒரு மிளகா வந்துட்டு கலருக்கொஸ்கரம். இதில் பெப்பர் போடணும். என்கிட்ட ஃபுல்லான பெப்பர் இல்லை, பவுடர் தான் இருக்குது. அதனால் நான் பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 20 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கலாம், ஆனால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி அம்மியோ கல்லோ இருந்தால் தட்டி வச்சுக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் பேஸ்ட்டாக தட்டக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இன்னொரு பேன் வச்சு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரசத்தில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் தேங்காய் பாலோட ஸ்வீட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடரெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்பல்சரி இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுவுமே 3ம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலெல்லாம் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறதுக்கோஸ்கரம் இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க, இல்லைனா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் திக்காக வேணும்னா திக்காகவே வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணியை சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கக்கூடாது, சும்மா சூடானால் போதும், அந்த அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பெப்பர் இருக்குல்ல, அதனால் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் இருந்தால் ஃப்ரை பண்ணும் போதே வந்து பெப்பரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து பால் வந்து சூடாகணும், அவ்வளோதான்.
இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.